எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு 2, 3 நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகேவோட எலெக்ஷன் கேம்பெயின் ஆஃபீஸ் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் அசெம்பிளி அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து இது நடந்திருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அது மிஸ்கிரியன்ஸ்னால இது கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாலில் ஷெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இது லொக்கேட் ஆகியிருந்திருக்கு. காமநாயக்கன் பாளையம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டாவை தலை அப்படிங்கிற இடத்துல வந்து இது நடந்திருக்கு. காலையில் 2:30 மணிக்கு வந்து அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க வில்லேஜர்ஸ் அங்கே இருக்கிறவங்க. அந்த 2:30 மணி அளவில் அப்போ உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த நெருப்பை வந்து அணைக்க பார்த்துருக்காங்க. பட் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திருச்சி அந்த இதில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிற்கிற ரமேஷ் அவருடைய அந்த பேனர் நிற்க வைக்கப்பட்டிருந்த பேனரும் கிழிக்கப்பட்டு ஃபுல்லாக அதுவும் வந்து டேமேஜ் பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகே ஃபார்மர்ஸ் விங் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இப்போ சஸ்பெக்ட்ஸை வந்து தேடுதலில் வந்து இறங்கியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் அந்த தொகுதியில் நிற்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காரு, இம்மீடியட் அரெஸ்ட் பண்ணுங்கள் அந்த கல்ப்ரட்ஸை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணவங்கள. என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வைலண்ட் அந்த இதை வந்து பண்ணணும்னு அவருக்கும் அவருடைய அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக கவுண்டிங் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் அடிஷ்னல் செக்யூரிட்டி கவுண்டிங் டே அன்னைக்கு. அதுவும் இல்லாமல் என்ஷூர் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா நேர்மையான அந்த இது வந்து கவுண்டிங் டேயில் அந்த ஓட்டிங் அந்த இது நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கொளுத்தி விட்டவங்க இவங்க ஆஃபீஸை வந்து யாருங்கிறது கரெக்டாக இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லலை. இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் என்னென்னு. மிஸ்கிரியன்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா இசைஞானி இளையராஜா அவர் வந்து ஒரு சாங்கை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்போது வைரல் ஆகிட்டு வருது. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இசைஞானி இளையராஜா வந்து 1988 எடுக்கப்பட்ட ஒரு படம், அதாவது இது எங்கள் நீதி அப்படின்னு அங்கே அந்த இதுலேருந்து வந்து ஒரு பாட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு அவருடைய சேனலில், யூடியூப் சேனலில் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அதில் வந்து டிவிகே பிரசிடென்ட் விஜயுமே வந்து அதில் நடிச்சிருக்காரு சைல்டு ஆர்டிஸ்டாக அப்படின்னு சொல்லப்படுது. இளையராஜா அவர்கள் வந்து இப்போ பீரியாடிக்கலாக ஷேர் பண்ணிகிட்ருக்காரு ஓல்டு கம்போசிஷன் அந்த இதெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக அந்த விஜயோடதையும் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த டைட்டில் ஆஃப் த மூவி அண்ட் லிரிக்ஸ் வந்து என்னென்னா பாட்டு அந்த இது வந்து சின்ன தம்பி உன்னை நம்பி காத்திருக்கு இந்த நாடு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை அவரை சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்குங்கிறதும் சொல்லப்படுது. அதில் வந்து இந்த பாட்டு அவர் போட்டது வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜா அவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இதுக்கு வந்து அவர்கிட்டேருந்தே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நம்ம இது மியூசிஷியன்னா அப்புறம் அவங்க டீம் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பனையூரில் முந்தா நாள் வந்து இது நடந்திருக்கு. அவங்க மீட்டிங் வச்சுருந்துருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸையும் கூப்பிட்ருந்துருக்காரு விஜய் அவர்கள். அங்கே வந்து வின்னிங் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நேராக இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தோற்றாலும் நம்ம ஜெயித்தாலும் கண்டிப்பாக நான் மக்களை பார்க்க வருவேன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் இனி ஒரு 1 டே தான் இருக்குது. நம்ம ஆர்வமாக இருக்கோம், பார்க்கலாங்க. இங்கே வந்து அதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அந்த தள்ளு முள்ளு அந்த எரிக்கிறது இதெல்லாம் இனியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்ணாடி ஜேம்ஸ் வசந்தன் அவரோடய உடச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருந்தது. நிறைய அலிகேஷன் வைக்கிறாங்க இப்போ மேலே. பார்ப்போங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.